நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்றியங்கள் மற்றும் ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் மத்திய அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் திட்டங்களான இந்திய அஞ்சல் துறை மூலம் செயல்படுத்தப்படும் செல்வமகள் சேமிப்பு திட்டம், அதன் பயன்கள் மக்களுக்கு போய் சேரும் வகையில் இந்த வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மூலம் இலவச எரிவாயு இணைப்பு பெற மக்களுக்கு எவ்வாறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது எனவும் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. சுகாதாரத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களும் அதில் மக்கள் ஈடுபட்டு பயன்பெற வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சென்னை உர நிறுவனம் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது எப்படி என விவசாயிகளுக்கு பல்வேறு கிராமங்களில் செயல் விளக்கம் செய்து காண்பித்து அதன் பயனை எடுத்து கூறி விவசாயிகள் அதில் ஆர்வமுடன் பங்கேற்று வருகிறார்கள். இந்தியன் வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி நிலைய அலுவலர் திரு விகாஸ் நம்மடியே பேசுகையில், நான் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வந்திருக்கோம். இதுக்கு என்னன்னா இங்கே மத்திய அரசோட எல்லா திட்டங்களை மக்களுக்கு செஞ்சதா, அப்புறம் எப்படி அது விழிப்புணர்வு மாதிரி அதெல்லாம் கண்காணிக்காக அங்கே வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒன்றியம் இதில் தேவலூர் கிராமத்தில் மக்களுக்கு என்னெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுத்த என்னெல்லாம் திட்டங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லி அதை நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டாங்க. அது நிறைய கேள்விகளும் கேட்டாங்க, எப்படி என்னென்ன. ஸோ அதை இன்றைக்கி நல்லா வெற்றிகரமாக முடிஞ்சுது. அதோட இந்த ட்ரோனை பயன்படுத்தி எப்படி பூச்சி மருந்து வயக்காடுகள்லாம் அடிக்கலாம், அதே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி காமிச்சோம். அதே மக்கள் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. அவங்களும் சொன்னாங்க இது நிறைய நேரத்தில் நிறைய ஏரியா கவர் ஆகுது, அதோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வரும் பொங்கல் பண்டிகையில் பரிசு தொகுப்பில் பன்னீர் கரும்பு இடம்பெற வேண்டும் என கடலூர் மாவட்ட விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் கடலூர், சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி, சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 750 ஏக்கர் அளவில் பன்னீர் கரும்பு பயிர் செய்யப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் கரும்பை சேர்த்து அரசு கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என கடலூர் மாவட்ட பன்னீர் கரும்பு பயிர் செய்துள்ள விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருத்தாச்சலம் அருகே விவசாயிகளுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விருத்தாச்சலம் கருவேப்பலங்குறிச்சி இடையே காப்புக்காடு உள்ளது. இதில் மான், முயல், மயில், காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. காப்புக்காடு பகுதி அருகே உள்ள பல்வேறு கிராமங்கள் விவசாயிகள் சட்டவிரோதமாக தங்களது விளைநிலங்களில் மின்வெளிகளை அமைப்பதால் வனவிலங்குகள் மின்வெளியில் சிக்கி உயிர் சேதமடைகின்றன எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விருத்தாச்சலம் பகுதியில் இந்த மாதிரி செயலில் ஈடுபட வேண்டாம் என விருத்தாச்சலம் வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த புத்தாண்டில் 603 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என கடலூர் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. 3 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆங்கில புத்தாண்டையொட்டி கடலூர் மாவட்டத்தில் இளைஞர்கள் கேக் வெட்டியும் இனிப்பு வழங்கியும் கோலாகலமாக கொண்டாடினார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றச்சம்பவங்களை தடுக்கும் விதமாக மாவட்டம் முழுவதும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மாவட்டத்தில் கடலூர், சிதம்பரம், விருத்தாச்சலம், நெய்வேலி, சேத்தியாத்தோப்பு, பண்ருட்டி, திட்டக்குடி என 7 காவல் உட்கோட்டங்கள் உள்ளது. மாவட்டம் முழுவதும் இதனை கண்காணிக்கும்படி மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியது. கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் 1/1/2024 உடன் தொடங்கும் காலாண்டிற்கு படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களிடமிருந்து வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற மனுதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000க்கும் மிகாமல் இருத்தல் வேண்டும். இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மனுதாரர்கள் 1/1/2024 அன்றைய நிலையில் 45 வயதிற்குள்ளும் இதர இனத்தை சார்ந்தவர்கள் 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். உதவித்தொகை விண்ணப்ப படிவம் பெற விரும்பும் மனுதாரர்கள் தங்களின் வேலைவாய்ப்பு அடையாள அட்டையினை ஆதாரமாக காண்பித்து கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பங்களை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். ஏற்கனவே வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற்றவராகவோ அல்லது பெறுவராகவோ இருந்தால் விண்ணப்பிக்க வேண்டாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மனுதாரர்கள் பிப்ரவரி 29ஆம் தேதி வரை அனைத்து அலுவலக வேலை நாட்களிலும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டப்பிரிவில் அனைத்து அசல் கல்வி சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் ஆதார் அட்டையுடன் நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்கலாம் என கடலூர் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது.